வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற ஃபில்லப்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸை பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸை பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் த நம்பர் ஃப்ரம் 1. ஸோ நம்ம 1லேருந்து தான் நம்ம எப்போவுமே நம்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா. எது வரைக்கும் நம்ம 1 டிஜிட் நம்பர் போடுவோம்னா 9. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். எத்தனை டிஜிட் நம்பருக்குனாலும் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் நம்ம போட்டுடலாம். இப்போ 1 டிஜிட்டில் 1 இருக்குது ஸ்மாலஸ்ட் நம்பர். பிக்கஸ்ட் நம்பர் என்னது 9. ஸோ இந்த 1 சின்னதா இல்லை 9 சின்னதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது தான் சின்னதாக இருக்கும்? 1 தான் சின்னதாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் போட போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம டிஜிட் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு 1 போடலாம். ஸோ இங்கே நமக்கு எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு நம்பர் எழுதிட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கணும்? 6 நம்பர்ஸ் இருக்கணும். அந்த 6 நம்பர்ஸ்க்கு நீங்கள் 6 zeros போடுங்க. அவ்வளோதான், இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஜிட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்மாலஸ்ட்னா அப்போ எது லார்ஜஸ்ட்டாக இருக்கும்? இந்த 9 தான் லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ லார்ஜஸ்ட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 9 போட்டுடலாம். இங்கே எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க? 8 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டிஜிட் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ லார்ஜஸ்ட்டுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பெஷல் டைப் என்ன அப்படின்னா நீங்கள் போட்ட இந்த லார்ஜஸ்ட் நம்பரை எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் எழுதணும். இங்கே எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க? 8 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 8, 9 போடணும். ஆல்ரெடி ஒரு 9 போட்டிருக்கோம். 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8, 9 நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதான் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்ஸ்.